ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடர். நம்ம ஆதிரை கிராஃப்ட்ல வந்து இன்றைக்கு பசுவும் கன்றும் இருக்கக்கூடிய சிலை வகைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே பசுவும் கன்றும் ஒன்றிணைந்து இருந்தால் நம்ம வந்து காமதேனு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு 7 விதமான டிசைன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரின் திருவுருவம் பதித்த ஒரு காமதேனு ரொம்ப ரொம்ப ஒரு அழகான டிசைனில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியும் விநாயகரும் இருக்கக்கூடிய பசுக்கள். ஸோ இதுலேயுமே நம்மக்கிட்ட 2 டிசைன்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து நீங்கள் குட்டியாக ஒன்று தேடுனீங்கன்னா இது வந்து நம்ம காரில் கூட வைக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக ஒரு 2 இன்ச்சஸ் ஹைட்டில் தான் இருக்கும். ஸோ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து சன்ஸ்கிரிட் ஓம் போட்டிருக்கோம். ரொம்ப அழகான ஒரு டிசைன் இது. ஸோ இதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்கக்கூடிய ஒரு காமதேனு. ஸோ இது வந்து அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் இருக்கக்கூடியது தான். இதுவுமே ரொம்ப ரொம்ப ஒரு அழகான டிசைன்ஸுங்க. ஸோ இதில் சைஸஸ் தான் வந்து வேரியேஷன் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ சிலர் வந்து சின்னதாக எதிர்பார்ப்பீங்க, சில பேர் பெரியதாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்களை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடியது இந்த காமதேனு பசுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவாகவே இது வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு பசு வைக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருந்தால் இதை வந்து நம்ம ஒரு சிலையாக வைத்து வழிபடுவோம். இது வந்து வழிபாட்டுக்கு கூட இல்லைங்க, நீங்கள் இதை வந்து ஒரு வீட்டில் வந்து நீங்கள் ஒரு வரவேற்பறையில் வைத்தீங்கனாலே அத்தனை மங்களங்களும் நம்மளை வந்து சேரும். இது ஒரு மிகப்பெரிய மங்கள சின்னமாக நம்மளோட இந்து மதத்தில் வந்து கருதப்படுகிறது. ஸோ இந்த சிலைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய புலனத்திற்கு வந்துருங்க. அல்லது இது எல்லாமே நம்மளோட ஆன்லைன் ஷாப்பில் நம்ம வந்து லிஸ்டிங் பண்ணியிருக்கோம், அதுலேயுமே நீங்கள் நேரடியாக வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.